ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்மளோட வீட்டில் இருக்கவங்களுக்கோ நமக்கோ எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தீராத எந்தவித நோயை, மூட்டு வலியாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், சக்கரை நோயாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நோயாக தீராத நோயாக இருந்தாலுமே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அங்கே தேவையில்லாமல் நம்ம பணத்தை செலவழிப்போமா? அப்படி நம்ம பண்ணவே கூடாதாங்க. நம்ம எவ்வளவு தான் பணத்தை செலவழித்தாலுமே, எவ்வளவு தான் பூஜைகளும் எவ்வளவோ வழிபாடுகளும் எண்ணற்ற வழிபாடுகளும் பூஜைகளும் செய்து பயனில்லாத அந்த பூஜைகளுக்கும் பூஜைகள் பயன்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சில விஷயங்களுக்கு நம்ம என்னதான் எவ்வளவோ கோயில் தலங்களுக்கு ஏறி இறங்கினாலும் அது ஒரு முடிவுக்கே வராது. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் தீர்வதற்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் உங்களுடைய வீட்டில் தினசரி ஒரு 11 முறைகள் கூறிட்டு வாங்க. முக்கியமாக குளித்து சுத்தபத்தமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த ஸ்லோகத்தை கூறுவதற்கு முழு மனதுடன் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்ம குளிக்கல அது அடுத்த விஷயம் தான். நம்ம இந்த ஸ்லோகத்தை கூறும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது தீர்ந்து விடும் அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுங்க. கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவாக இருக்கோ அதை முழு மனதுடன் நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை 11 முறை உங்களோட பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் கூறிட்டு வாங்க. எப்போது விளக்கு ஏற்றுவீங்களோ அப்போ குளிச்சு முடிச்சிட்டாலும் மிகவும் நல்லது. அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தீரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. கட்டாயமாக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தீராத நோயாக இருந்தாலும் அது தீர அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கண்டிப்பாக கிடைக்குமாம். அது என்ன மந்திரம் அப்படின்னு காண்றதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு மந்திரம் இதுதான். அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே துவமித்ம முத்தாபித பத்ம யோகினி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதலாய வாச விஷ்ணு. இதுதான் அந்த ஒரு ஸ்லோகம். இதை நீங்கள் முதல்ல கூறும் பொழுது கடினமாக இருக்கலாம். தவறுகள் பிழைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம கடவுள் நம்பிக்கையோடு இந்த ஒரு ஸ்லோகத்தை உச்சரிக்கும் பொழுது இதனுடைய சக்தியானது கட்டாயமாக நமக்கு கிடைக்குமா? எனவும் கடவுளை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் தினசரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ தவறாமல் பிரம்ம முகூர்த்த வேலையிலையோ அல்லது மாலையில் விளக்கேற்றும் போதாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதையுமே செய்யுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தீராமல் இருக்கின்ற எவ்வளவு பெரிய சகல விதமான நோய்களாக இருந்தாலுமே அது தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கும். இதை செய்து வாழ்க்கையில் அதிக நபர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு எளிய செயல்முறையை நீங்களும் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு ஒரு குறைந்தது 5 நிமிடங்கள் நீங்கள் செலவிட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் கூட தீர்ந்துவிடும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.